ஒரு சின்ன பிரெயின் டெஸ்ட் மாதிரி எல்லாம் மேலே உள்ள இமேஜில் பார்த்தீங்கன்னா 3 நபர்கள் இருக்காங்க. அந்த 3 நபர்களில் ஒரே ஒரு நபர் மட்டும் ஒரு குழந்தைய கடத்திட்டு போகிறாங்க. அது எந்த நபர் குழந்தைய கடத்திட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களால் ஃபைண்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கரெக்டான ஆன்சர் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக், சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி தான். ஏன்னா சி மெம்பர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பாக்கெட்டில் பால் பாட்டில் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, நான் ஒரு குழந்தைய கடத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு பசிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பால் பாட்டில் எடுத்து வச்சுருக்காங்க. அவங்க தான் அந்த குழந்தைய கடத்தியிருக்காங்க. அதுவுமே மிக மிக தவறு தான். அவங்கள பிடிச்சி போலீஸில் நம்ம ஒப்படைக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கிட்டையுமே இன்றைக்கி ஒரு சின்ன கேள்வி நான் கேட்க போகிறேன். மேலே உள்ள இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்த்டே மந்த் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அந்த மந்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த மந்தில் கொடுத்துருக்க அந்த விஷயங்கள் கரெக்டானு சொல்லிட்டு ஒரு சின்ன டெஸ்ட் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா, நான் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் பிறந்திருக்கேன். எனக்கு லவ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பெஸ்ட்டாக தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. கரெக்டாக கொடுத்துருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இதே மாதிரி இதில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்குமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த மந்தில் பிறந்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அதில் கொடுத்துருக்க அந்த விஷயமும் கரெக்டானு கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஓகே, நம்ம சொல்லியிருக்கிறது கரெக்டாக போல, நம்மள மாதிரி மற்றவங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்குவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன வேர்ட் சேலஞ்ச் நம்ம பண்ணலாம். ரொம்பவே ஈஸி தான். ஓகேங்களா, மேலே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் வேர்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் 3 டேஷ் இருக்கும். சரிங்களா, லவ்வை தவிர வேறு ஏதாச்சும் இன்னும் ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா எல்லாருக்குமே எல்லுன்னு சொன்னோன்னா லவ்வுன்னு தான் ஞாபகம் வரும். இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகேங்களா, அது உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் வருதான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு ஐ டெஸ்ட் நம்ம விளையாடலாம். மேலே உள்ள இமேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய யூனிகார்ன்ஸ் இருக்குது. அதில் ஒரே ஒரு யூனிகார்ன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எந்த யூனிகார்ன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால் ஃபைண்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, கரெக்டாக எந்த யூனிகார்ன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டீங்களான்னு பார்ப்போம். அதுக்கான ஆன்சர் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் லைக், ஃபாலோவர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னென்னா 10. ஏன்னா அந்த 10ல் பார்த்தீங்க அப்படின்னா அதோட நோஸுங்கிறது இல்லாமல் இருக்கும். மற்ற எல்லாத்துலேயுமே சேமாக இருக்கும். எனக்கு ஒரு ஐ டெஸ்ட் நம்ம விளையாடலாம். மேலோட இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு இருக்கும். அந்த மாடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 ஷேடோ இருக்கும். சரிங்களா, அந்த 5 ஷேடோவில் எந்த ஷேடோ கரெக்டான ஷேடோன்னு உங்களால் ஃபைண்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 4வது நம்பர். கரெக்டாக செக் பண்ணிங்க அப்படின்னா மற்ற எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். 4வது நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே இருக்காது. கரெக்டாக அதோட ஷேடோங்கிறது மேட்ச் ஆகும்.